And speed up.
வாசல் பெருக்க சாமி கும்பிடுங்க, வாசல் பெருக்காங்க படிக்கட்டே பசங்க எல்லாம் கொஞ்சம் லைட்டா தண்ணி சேர்த்துருக்கோம். சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு நிமிஷம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் வி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன் உடல் உன் உடல். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் உதவி ஆளுநர் ரோட்டேரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டேரியன் ஆர் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டேரியன் டி எஸ் ராஜகுமார் அவர்களுக்கும் மற்றும் சங்க உறுப்பினர்களுக்கும் வருகை என்று வரவேற்று, அடுத்து இன்று நம்முடன் இணைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி எலைட் சங்கத்தின்
உதவி ஆளுநர் ரொட்டேரியன் ராமச்சந்திரமூர்த்தி அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் ஜெயக்குமார் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் சரவணன் அவர்களுக்கும் மற்றும் சங்க உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, இன்று நம்முடன் இணைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களையும் வரவேற்கிறோம். மற்றும் இன்று நமக்கு சிறப்பான நிகழ்ச்சியை நடத்த காத்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி இளைஞர் சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் சரவணன் அவர்கள். சார் மியூட்ல இருக்கு சார். Rotary prayer. Oh God, bless us all. Meeting here with acceptance, peace, fellowship, and goodwill through the motto of service above self. Forward test. Is it the truth? Yes. Is it fair? Yes. Will it build goodwill? Yes. Will it be beneficial? Yes. Yes, sir. ஓகே நன்றி சார். அடுத்த நிகழ்வாக இறை வேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். ஐயா மியூட்ல இருக்கியா? கண்ணப்பனையா மியூட்ல இருக்கு பாருங்க, அன்மியூட் பண்ணுவீங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடலும் உள்ளமும் நலமடைய அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடு இறையுணர்வோடு இணைந்து வாழ்வோம். நம்மனம் சாந்தமானது, நம்மனம் இரக்க குணமுடையது, நம்மனம் நல் எண்ணங்களில் நிலைத்திருக்க அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக பிரணாம மந்திரம். முதுதண்டை நேராக வைத்து நீண்ட காற்றுள் இழுத்து அகர ஓசை. நீண்ட மூச்சு காற்று உள்ளிழுத்து உகர ஓசை. நீண்ட மூச்சு. நீண்ட காற்றுள் இழுக்கிறோம்.
நீண்ட மூச்சு இழுக்கிறோம். நீண்ட மூச்சு இழுக்கிறோம். நீண்ட மூச்சு இழுக்கிறோம். அப்படியே வணக்க முத்திரை. பெற்றோர்களை வணங்கிக் கொள்கிறோம். இந்த ஒப்பற்ற கல்வி கொடுத்த சித்தர்களை வணங்கிக் கொள்கிறோம். அவர்கள் வழியில் பயணிப்போம் என உறுதி எடுத்துக் கொள்கிறோம். எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்க வேண்டும் என வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக கைகளுக்கு உண்டான பயிற்சி மற்றும் மூட்டு இயக்க பயிற்சி. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே கைகளில் ஏற்பட்ட மாறுதலையே கவனிங்க. ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6,
4 5 6 7 8 9 10. ஏற்கனவே கைகளுக்கு சொல்லிக் கொடுத்த பயிற்சி, விரல்களுக்குள்ள செய்யக்கூடிய பயிற்சி, இதை நீங்க 5:30 மணிக்கு முன்பாகவே அதை செய்திடலாம். இருக்கிறதுலயே ரொம்ப முக்கியமான பயிற்சி. அதோட இந்த நிலை இருக்கு இல்லைங்களா, இந்த நிலை செய்யும் பொழுது இது பெருங்குடலுக்கான சக்தியோட்ட பாதை அக்குபஞ்சர்ல இருக்கும். அப்போ அந்த பெருங்குடல் நல்லா இயங்குவதற்கு, கழிவுகள் வெளியேறுவதற்கு இது துணை செய்யும். அதனால முக்கியமான பயிற்சிங்க. அதனால நீங்க அவசியம் பண்ணுங்க. ஆழ்ந்த மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. அடுத்ததாக வலது கால் மேல வரட்டுங்க. அப்படியே வைங்க. 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. இடது கால். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு. அடுத்து முதுகுத்தண்டுக்கானது. கீழே வரும் பொழுது மூச்சு விடுகிறோம், மேல வரும் பொழுது மூச்சு விடுகிறோம். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2. ஓய்வு. அடுத்து கோணாசனம். நீண்ட காற்று இழுத்து காதோடு சேர்த்து வைத்து அப்படியே சாய்வாக கொண்டு போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. ஒன்று 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு. அடுத்ததாக நின்ற பதாசனம். கைகள் காதோடு சேர்த்து இருக்கட்டும். அப்படியே வைக்கலாங்க. 1 2 3 4 5 6 7 8 9. கைகள் கீழே வரும் பொழுது மூச்சு காற்று வெளியேற்றுகிறோம். மிக முக்கியமான ஆசனா, எளிமையான ஆசனா. நம்முடைய கவனம் சிதறாமல் இருப்பதற்கும், ஒற்றை சிந்தனையாக இருப்பதற்கும், எடுத்த நிலையை மாற்றாமல் இருப்பதற்கும் இப்பயிற்சி உதவும். கோயில்கள்ல அந்த குளங்கள்ல கூட இந்த ஆசனம் இருப்பதை நான் பார்த்திருக்கேன். தண்ணிக்குள்ள நின்று தவம் பண்ணதாக வரலாறு உண்டு.
ஆழ்ந்த மூச்சு. அடுத்து கைகளை கோர்த்து வச்சுட்டு கைகள் முன்னாடி வரும் பொழுது மூச்சு காற்று மூச்சு காற்று வெளிவிடுகிறோம், உள்ளிழுக்கிறோம், வெளிவிடுகிறோம், உள்ளிழுக்கிறோம், அப்படியே சற்று உயர்த்தி தோள்பட்டை அளவில் அப்படியே குதிகால்கள் மேலே உயர்த்தி மேலே உயர்த்துகிறோம். ஓய்வு. இன்னொரு முறை. இன்னொரு முறை. ஆழ்ந்த மூச்சு. அதே கைகள் முன்னாடி கட்டி கைகள் விரியும் பொழுது காற்றை உள்ளிருக்கிறோம். கைகள் இணையும் பொழுது காற்றை வெளியேற்றுகிறோம். நல்ல மெதுவாக இணையட்டும். இந்த நிலையில் கண்களை மூடி செயல்படுங்கள். ஆழ்ந்து உள்ளே சென்று மெல்ல மெதுவாக இரு கைகளும் இணையட்டும். மீண்டும் ஒரு முறை. மெல்ல கைகள் விரிகிறது, காற்று உள்ளே செல்கிறது. நீங்கள் அமர்ந்த நிலையில் இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் கைகளை விரித்து மூச்சு காற்றில் கவனம் வைத்து உள்ளிழுப்பதும் வெளிவிடுவதும் செய்யலாம். குழந்தைகளுக்கு, பெரியவர்களுக்கு, மற்றவர்களுக்கு இந்த பயிற்சியை மட்டும் செஞ்சாவே எந்த உடல்ல வலி இருந்தனாலும் வெளியேறும். அதே சமயத்துல உள்ள கழிவுகள் இருந்தனாலும் வெளியேறும். அப்படி ஒரு அற்புதமான பயிற்சி. நன்றாக நீங்க விரிக்கும் பொழுது இந்த நுரையீரல் விரிக்கப்படுகிறது, காற்று ஆழமாக உள்ளே செல்கிறது. அதே போல நீங்க கைகள் தொங்க விட்டிருந்து மூச்சு உள்ளிழுப்பதற்கும் இப்படி வைத்து கைகளை வைத்து மூச்சு இழுப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. இப்படி செய்யும் பொழுது இன்றும் அதிகமான நுரையீரல் விரிவடைந்து காற்று உள்ள போடுறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அதனால கட்டாயம் இந்த இறை வணங்குறது கூட வணங்குவாங்க பெரும்பாலும். கை இப்படி வச்சிருக்கிறதுக்கும் இப்படி வச்சிருக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. அதனால கைகள் மேலே உயர்த்தும் பொழுது ஆழமான காற்று உள்ளே செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவசியம் பண்ணுங்க. அடுத்து தோப்பு கர்ணம். இந்த தோப்பு கர்ணம் போடும் பொழுது நல்ல அந்த பெருங்குடல் அழுத்தப்படும். அதோட சேர்த்து இந்த மூலாதாரம் கீழே இருக்கக்கூடிய பகுதியும் அழுத்தப்படும். வலது கை இடது கால பிடித்திருக்கு, இடது கை வலது கால பிடிச்சிருக்கு. கீழே வரும் பொழுது காற்றை வெளியேற்றுகிறோம், மேலே வரும் பொழுது காற்றை உள்ளிழுக்கிறோம். 1 2 1 2 1 2 1
உள்ளிழுக்கிறோம், வெளிவிடுகிறோம், உள்ளிழுக்கிறோம், வெளிவிடுகிறோம், உள்ளிழுக்கிறோம். ஓய்வு, ஒரு நீண்ட மூச்சு. கால்கள் கிட்ட வச்சிருந்தீங்கன்னா செய்ய முடியாதுங்க. அதனால இந்த அளவுக்கு இடைவெளி இருக்கணும். கைகள் மாத்தி பிடிச்சுக்கிறோம். ஒன்று, இரண்டு. காற்று வெளியேறுகிறது, உள்ளே செல்கிறது, வெளியேறுகிறது, உள்ளே செல்கிறது, வெளியே, உள்ளே, வெளியே, உள்ளே. ஓய்வு, ஆழ்ந்த மூச்சு. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஜம்பிங் மற்றும் ஆசன பயிற்சி. குழந்தைகளுக்கும் சரி, மற்றவங்களுக்கும் சரி, அந்த இதயத்தை வேகப்படுத்தி மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வர்றதுல மிகச்சிறந்த பயிற்சியாக அமைக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா அந்த ஹார்ட் அட்டாக் ஆகிறது, இதயத்துல பலவீனமாகிறது நிச்சயமாக இருக்காது. அதனால எளிமையான பயிற்சி பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு பண்ணி பாருங்க. பாருங்க, லேசா அப்படியே மேல உயர்த்துறாங்க. எல்லாரும் உயர்த்துங்க. அப்படியே மெல்ல மெல்ல அப்படியே உயர்த்துக்கிறோம், உயர்த்துக்கிறோம், வேகப்படுத்துகிறோம். நல்லா வேகப்படுத்துகிறோம். ஓய்வு, அடுத்தது பின்பக்கமாக ஐயா கொஞ்சம் இறக்கி வச்சீங்க. இதயத்தில் கைகளை வைத்து இதய துடிப்பையே கவனிக்கிறோம்.
மூச்சுக்காற்றிலேயே கவனத்தை வைத்து கைகள் இதயத்தின் மேல் இருக்கட்டும். நன்றாக ஆழ்ந்து மூச்சு உள்ளெடுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். அதை விட ஒரு ஆழமான மூச்சு. அடுத்ததாக வலது கால் 10 வினாடி இருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. ஒன்று 2 3 4 5 6 9 ஓய்வு. இரண்டு கால்களை சேர்த்து வைத்து மெல்ல முன்னும் பின்னும் கொண்டு வரலாங்க. அப்படியே நல்லா கொண்டு வாங்க. அப்படியே மெதுவாக இடது வலதாக உடலை சாய்வு நிலை கொண்டு வருகிறோம். எதிர் திசையில் மெல்ல இடப்புறமாக பொருள் இரு கைகளையும் பக்கவாட்டில் சைடுல வைத்து புஜங்காசனா 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. படுத்த நிலையில் ஆழ்ந்த மூச்சு. அப்படியே நன்றாக அடிவயிற்று பகுதி இயக்குவதற்கான பயிற்சி. இரு கால்களும் பின்னாடி குதிக்கால்கள் அடிக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே கைகளை பக்கவாட்டி வைத்து சைடுல வைத்து அப்படியே மேல வர்றோம். முயலாசனா 1 2 3 4 5 6 7 8 9
ஓய்வு. நிதானமான மூச்சு. செய்த பயிற்சிகளுக்கு ஆழ்ந்த மூச்சு இழுத்து ஓய்வெடுத்துக் கொள்கிறோம். முடிந்தவரை இப்பயிற்சிகள் செய்வதற்கு முன்பாக நீங்க நல்ல குளிச்சிட்டீங்க அப்படின்னா உடம்பு இளகும் தன்மையா பயிற்சி சுறுசுறுப்பாக செய்வதற்கும் பயன்படும். அதனால அதிகாலையில குளிக்கிறது வந்து பித்தத்தை போக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் குளிச்சு பாருங்க. அதனுடைய நிலை வேறு, குளிக்காம செய்வது வேறு. சூரிய உதயத்துக்கு முன்னாடியே குளிக்கணும் அப்படிப்பாங்க. சூரியன் வந்து நம்ம எழுப்பக்கூடாது, அதையும் நாம சூரியனை வரவேற்கணும் அப்படிம்பாங்க பெரியவங்க. அதனால கண்டிப்பா வந்து நீங்க பயிற்சிக்கு முன்னாடி குளிச்சு பாருங்க, இன்னும் கொஞ்சம் மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து கோணாசனா. எதிர் திசையில் ஒரு நீண்ட மூச்சு காட்டுங்க. ஆழம் உள்ள இழுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றுங்க. அடுத்ததாக இடப்புறமாக வலது கை இடது கால் முட்டி பிடித்து மெல்ல மூச்சு காற்றை வெளிவிட்டவாறு பக்கவாட்டில் சைட்ல திரும்பும். அர்த்த பத்மாசனா. அடுத்து கிரிய பயிற்சி செய்வதற்கு காற்று உள்ளே ஆழமாக உள்ளே போய் வருவதற்கு, உங்களுடைய உயிராற்றலை மேம்படுத்துவதற்கு, தோள்பட்டை வலி போவதற்கு, இந்த கழுத்து வலி போறதுக்கு, கழுத்திலிருந்து மேல வரக்கூடிய நரம்புகள்ல வலி போறதுக்கு அத்தனைக்கும் எளிமையான பயிற்சியாக அமைக்கப்பட்டிருக்கு. இந்த தோள்பட்டைக்கான பயிற்சி செய்து பாருங்க. நல்லா மேல கொண்டு போயிடுவாங்க. ஓய்வு. சுவாசத்தை கவனிக்கிறாங்க. ஆழ்ந்த மூச்சு. அடுத்து கிரியா பயிற்சி. வலது கை இடது நாசி அடைத்து, வலது கை வலது நாசி அடைத்து இடதுல வெளியேற்றோம். 5 முறை. 1 2 3 4 5. அடுத்த நாசி 1 2 3 4 5. ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். 1 2 1 2 1 2 1 2 1 2. அடுத்த நாசி 1 2 1
2 1 2 1 2 1 வெளியேற்றுகிறோம். ஓய்வு. ஆழ்ந்து உள்ளிழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். அடுத்த ஆழமாக உள்ளிழுத்து வெளியேற்ற போறோம். அதுக்கு முன்னாடி 2 நாஸ் வழியாக வேகமாக வெளியேற்றுகிறோம். 1 2 3 4 5. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். 1 2 1 2 1 2 1 2. ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. நிதானமாக காற்று உள்ளே சென்று மெல்ல வெளியேறட்டும். நம்முடைய உடலும் தலையும் நேர்கோட்டில் இருக்கட்டும். சுவாசம் மூக்கொடியாக ஆழமாக உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறட்டும். அப்படியே கைகளை விரல்களை தோள்பட்டையில் வைத்து காற்றை உள்ளிழுக்கிறோம். 1 2 2 1 2 1 2 1 2 1 2 1 2. ஓய்வு. ஆழ்ந்து நிதானமாக நீண்ட காற்றுள்ளே சென்று மெல்ல வெளியேறும். கைகளை பக்கவாட்டில் வைத்து உடலை நேராக வைத்து எல்லாரும் செய்யறாங்க. ஆழமும் உள்ளிழுத்து வெளியேற்றுங்க. நல்லா உள்ளிழுக்கிறோம். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2. ஓய்வு. நீண்ட காற்றுள் இழுத்து காதுகளை அடைத்து மகர ஓசை. மீண்டும் ஒரு முறை. கண்களை மூடி உள்மூச்சு வெளிமூச்சு கவனிக்கிறோம். கண்கள் மூடிய நிலையிலேயே இருக்கட்டும். சுவாசத்தையே கவனிக்கிறேங்க.
கவனம் வெளியில் சென்றாலும் மூச்சுக்காட்டின் பக்கம் திருப்புகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். செழிக்கட்டும் இயற்கை விவசாயம், சீர்படட்டும் உலக நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விரதம்னா என்ன, அதை எப்படி நம்ம செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. விரதம் ஏன் செய்யணும்? முதல்ல விரதம்னு என்னென்னா, சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு பேர் விரதம். எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டே இருக்கிறனால, வயிற்றுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கிறனால, வயிறுனால உடம்புனால குப்பைகளை வெளியேற்றுறதுக்கு நேரம் இல்லாமல், உடம்புல நோயை குணப்படுத்த நேரம் இல்லாமல் எப்பவுமே பிஸியாக இருக்குது. இப்போ உங்கள் வீட்டில் எப்பவுமே விருந்தாளி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. வாங்க, வணக்கங்க, உட்காருங்க அப்படின்னு காஃபி சாப்பிடுங்கன்னு சொல்லி பேசிகிட்டே இருந்தீங்கன்னா, சமையல் வேலை யார் பார்க்குறது? பாத்திரங்கள் யார் பார்க்குறது? துணி துவைக்கிறது யார்? அவங்கெல்லாம் வெளியே போனோடனே ஃப்ரீயாக இருக்கும் பொழுது தானே ஒவ்வொரு வேலையாக நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி தாங்க, உடம்புல எப்போ சாப்பாடு இல்லையோ விருந்தாளி இல்லைன்னு அர்த்தம். சுத்தம் பண்ணுற வேலை, க்ளீன் பண்ணுற வேலை, தூங்குற வேலை, எல்லா வேலையும் பார்க்கும். மாதம் ஒரு முறை விரதம் இருப்பது அருமையான ஒரு ஆரோக்கியத்துக்கான ஒரு அடிப்படை. இதை யார் செய்யலையோ அப்போ உடம்பு நல்லா இல்லை, நோய் வந்துடுச்சு, அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டு மருந்து மாத்திரை சாப்பிட்டு சுற்றிட்டு இருக்கிறோம். இப்படி விரதத்தில் நிறைய டைப் இருக்குங்க. சாப்பிடாமல் இருக்கிறது, தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறது, லெமன் ஜூஸ் மட்டும் சாப்பிட்ருக்கிறது, திராட்சை ஜூஸ் மட்டும் சாப்பிட்ருக்கிறது, இப்படி பல்வேறு வகையான விரதங்கள் இருக்குது. சில பேர் பாலும் பழமும் மட்டும் சாப்பிட்ற விரதம். இதெல்லாம் விரதமே இல்லை, ஒத்துக்கவே மாட்டேன் நான். ஆமாம், 7 பழம் 4 லிட்டர் பாலை குடிச்சிட்டு அப்புறம் விரதம். விரதம்ங்கிறது என்னென்னா நிறைய டைப் இருக்குங்க. அதில் நான் ஒரு விரதம் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும். அதுக்கு பேர் தண்ணீர் விரதம், வாட்டர் ஃபாஸ்டிங். இது ரொம்ப சிம்பிள், எல்லாருமே செய்யலாம். மாதம் ஒரு முறை. இது எப்படி செய்யணும்? 24 மணி நேரமும் சாப்பிடாம தண்ணி மட்டும் குடிச்சுக்கிட்டே இருந்தா இதற்கு பெயர் தண்ணீர் விரதம். இந்த விரதத்தை காலையில் ஆரம்பிக்கக்கூடாது, நைட்டு தான் ஆரம்பிக்கணும். நைட்டு நல்லா சாப்பிட்றணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு சங்கல்பம், நான் நாளைக்கு நைட்டு இதே டைமில் தான் சாப்பிடுவேன், 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சாப்பிடுவேன்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு 24 மணி நேரம் தண்ணி தவிர வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது. தண்ணினா சாதாரண தண்ணி, குடிக்கிற தண்ணி, அதை நினச்சிக்க போகிறீங்க. உதாரணத்துக்கு நைட்டு 8 மணிக்கு சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டு முடிச்சோன்னே கணக்கு 8 மணி, ஓகே, ஒரு சங்கல்பம், இனி நாளைக்கு நைட்டு 8 மணிக்கு தான் சாப்பிடுவேன்னு முடிவு பண்ணிட்டு தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருக்கணும். அதுக்காக நைட்டெல்லாம் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்காதீங்க. நைட்டு தூங்கிடுங்க, கொஞ்சமாக தண்ணி குடிச்சிட்டு காலைல எழுந்திரிச்சு எந்த ஒரு வேலைக்கு வேணாலும் நீங்கள் வேலைக்கு போகலாம், வேலை செய்யலாம், எல்லாம் பண்ணலாம். எந்த ஒரு சாப்பாடை மட்டும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. சாப்பிடாம தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கணுங்க. தாகம் இருக்கோ இல்லையோ,
1 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்து குடிக்கணும். குடிச்சிட்டு ஒன்று லீவு போட்டுட்டு ஃபுல்லாக பெட் ரெஸ்ட்டு படுத்துருந்தீங்கன்னா சூப்பர். இல்லைங்க எனக்கு அதுக்கெல்லாம் லீவெல்லாம் போட முடியாதுன்னா பரவாயில்ல, நீங்கள் சாதாரண வேலை இருக்கு இல்லையா, அதை பண்ணலாம். என்ன கொஞ்சம் பாதி பெனிஃபிட் கிடைக்கும், நல்லது தான், கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். ஏன்னா இயக்க சக்திக்கு சக்தி தேவைப்படுதா, நடக்கிறீங்க ஒரு வேலை செய்யும் போது இயக்கத்துக்கு சக்தி தேவைப்படுமா, அப்போது கழிவுகள் நீக்கிற வேலையை கொஞ்சம் கம்மியாக தான் செய்யும். ஃபுல் பெட் ரெஸ்ட் எடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். 24 மணி நேரம் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு எந்த சாப்பாடு இட்லி தோசை வடை பொங்கல் எதுவுமே சாப்பிடாம அடுத்த நாள் 8 மணிக்கு, அதாவது 24 hours 24 மணி நேரத்துக்கு அப்புறமா விரதத்தை முடிச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இதுக்கு பேர் வாட்டர் ஃபாஸ்டிங். உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்துங்க. வெறும் தண்ணி மட்டும் 24 மணி நேரம் குடிச்சிட்டு இருந்தோம்னா உடல் கழிவுகளை நீக்கிற வேலையை பண்ணும். எல்லா செல்களும் எல்லா உறுப்புகளும் தன்னைத்தானே குணப்படுத்தும். அப்பாடா இப்போ தான் வயிற்றுக்குள்ளே சாப்பாடு இல்லைன்னு ஏகப்பட்ட வேலையை பண்ணுங்க. மாதம் ஒரு முறை செஞ்சு பாருங்களேன், உடல் அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கும். கழிவுகளின் தேக்கமே வியாதி, கழிவுகளின் நீக்கமே வைத்தியம். யாருக்கு நோய் இருக்கோ குப்பை இருக்குன்னு அர்த்தம். யார் ஆரோக்கியமாக இருக்காங்களோ குப்பை இல்லை சுத்தமாக இருக்குன்னு அர்த்தம். தூய்மையே ஆரோக்கியம், சுத்தமே வியாதி. 24 மணி நேரம் இங்கே பாருங்க. அந்த விரதம் முடிச்ச உடனே எடுத்த உடனே ஹெவி சாப்பாடு சாப்பிடக்கூடாது. கஞ்சி, இட்லி, இடியாப்பம், இந்த மாதிரி லைட்டு ஃபுட்டாக சாப்பிட்ணும். தயிர் சாப்பாடு, ரசம் சாப்பாடு, இது மாதிரி கொஞ்சமாக சாப்பிட்டு எனக்கு ரெஸ்ட் எடுத்துக்கணும். அடுத்த நாள் சாதாரணமாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இதற்கு பேர் தண்ணீர் விரதங்க. தண்ணீர் விரதம் செஞ்சு பாருங்களேன், அவ்வளோ அருமையாக இருக்குங்க, ஆரோக்கியமாக இருக்குங்க. இங்கே பாருங்க, விரதத்துக்கும் பட்னிக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குதுங்க. பட்னிங்கிறது வேற, விரதங்கிறது வேற. ஒரு நாள் நைட்டு ஒரு 12 மணிக்கு வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் வீடு ஒரு கிராமத்தில் காட்டுக்குள்ளே இருக்குது. 12 மணிக்கு வீட்டுக்கு போகிறீங்க, போய் சாப்பிட்லான்னு போகிறீங்க, வீட்டில் யாருமே இல்லை, பூட்டி கிடக்கு. கதை திறந்து பார்த்தா யாருமே இல்லை. ஃபோன் பண்ணால் உங்கள் மனைவி, எங்க என்னை மன்னிச்சிருங்க, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் கிளம்பி எங்கள் ஊருக்கு வந்துட்டேங்க, உங்களுக்கு ஃபோன் பண்ணால் நீங்கள் ஃபோன் எடுக்கலீங்க அப்படின்னு சாப்பாடு இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? பக்கத்தில் கடையும் இல்லை, சோறும் இல்லை. சாப்பிடலாங்கிற எண்ணத்தோட வீட்டுக்கு போய் சோறு கிடைக்கலன்னா அதுக்கு பேர் பட்டினி. சாப்பிடலாம் நினச்சிங்க இல்லையா, அப்போ ஜீரண சுரப்பிலாம் சுரந்துருக்கும். சோறு கிடைக்கலன்னா பட்னி. இதே நைட் நான் சாப்பிட மாட்டேன்னு முதலே முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு பேர் விரதங்க. சில பேர் கேட்குறாங்க, இப்படி ஒரு நாள் 24 மணி நேரம் தண்ணீர் விரதம் இருந்தால் ஒருவேளை பசி எடுத்தால் என்ன செய்யறது? எப்போ இந்த கேள்வி கேட்குறீங்களோ உங்களுக்கு பசிக்குன்னு அர்த்தம். கேள்வி கேட்காதீங்க, கேள்வி கேட்டால் பசிச்சிடும். பசிக்கக்கூடாது. நாளைக்கு நைட்டு 8 மணிக்கு தான் சாப்பிடுவேன்னு முடிவு பண்ணிட்டா உடம்புல ஜீரண சுரப்பி சுரக்காது, அப்போ எனக்கு பசிக்காது. நீங்கள் ஒருவேளை பசி எடுத்தால் சாப்பிட்லாமான்னு நினைச்சாவே சுரந்துடும். அதனால் பசிங்கிறது, பட்டினிங்கிறது, சாப்பாடு சாப்பிடணும்னு நினச்சி சோறு கிடைக்கலன்னா பட்னி. இது உடம்புக்கு கெடுதல். நாமளே சாப்பிட வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டா விரதம். மாதம் ஒரு முறை 24 மணி நேரமும் தண்ணீர் விரதம் இருந்து பாருங்கள். உச்சி முதல் உள்ளங்கால் வரை எந்த வியாதியாக இருந்தாலும் உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளும், தூய்மையாக இருக்கும். எனவே மாதம் ஒரு முறை தண்ணீர் விரதம் இருப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக தினம் ஒரு வாழ்வியல் விளக்கம் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். நம்ம நேத்தே பார்த்தோம், என்னன்னா ஐயா சொன்னாங்க பேதி எடுத்துக்கணும், பேதி மாத்திரை சாப்பிடணும் அப்படின்ட்டு. அதுக்கு கடுக்காய் பொடி, திரிபலா, நிலாவரை பயன்படும் சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபார்முலா உருவாக்கணும். ஏன்னா இந்த ஆயுர்வேதிக்ல ஒரு கலவை இருந்தது. அதுக்குள்ள என்ன கலந்துருந்தது அப்படின்னா பொன்னாவரை, அந்த பொன்னாவரை நிலாவரைக்குள்ள நிலாவரை ஒரு 100 கிராம் அப்படின்னா இந்த கடுக்காய் பொடி ஒரு 30 கிராம் கடுக்காய் பொடி. அடுத்து சீரகப்பொடி அது ஒரு 30 கிராம், சுக்குப்பொடி ஒரு 30 கிராம், மிளகு ஒரு 30 கிராம், அதிமதுரம் ஒரு 30 கிராம். இப்படி ஒன்னா கலந்துட்டோம். எப்பேற்பட்ட உடம்பு கட்டுடம்பா இருந்தாலும் சரி, அதைய உடைச்சு சுக்குநூறாக்கி வெளியில கொண்டு வர்றதுல இந்த கலவை நமக்கு பயன்பட்டது. 6 பொருளுமே. 1 அந்த நிலாவரை பொடி, 2வது கடுக்காய் பொடி,
மூன்றாவது வந்து சுக்கு பொடி, நான்காவது வந்து சீரகம், அடுத்து மிளகு, அதிமதுரம். இது நல்ல அந்த அதிமதுரம் வந்து அந்த குரல் கம்மியா இருக்கிறவங்களுக்கு கூட, எனக்கு கூட ஆரம்பத்திலேயே குரல் ரொம்ப குறைவா இருந்தது. ஆனா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மேல வருது. இன்னும் கூட நிறைய கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னும் குரலை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சியும் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அதனால இந்த கலவை வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த பேதி எடுத்த அன்னைக்கு, நல்லா பேதியான அன்னைக்கு காரம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. காரம் அளவா எடுத்துக்கணும், அல்லது வந்து மோர் சாப்பாடு சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க, அல்லது லேசான காரமா இருக்கணும், ரசம் சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்றாங்க. இந்த ஏன் அந்த காரம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த காரம் வந்து நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் வேலை செய்யுது. அப்போ காரம் அதிகமா போனா மறுபடியும் பெருங்குடலை புடிச்சு வைக்காம லூஸ் மோஷன் ஆகி, அதனால பெருங்குடல்ல புடிச்சு வைக்கணும் அப்படின்னா அந்த காரத்தை வந்து குறைக்கணும். காரம் போட்டா பெருங்குடல் கழிவுகள் வெளியேறும். அதனாலதான் புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி, அடுத்து இன்னொரு செடி காட்டுறேன் நான். என்னன்னா இந்த பால் பூடுன்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்களா, இந்த இந்த இடத்துல பூ இருக்கும், நல்லா கவனிச்சுக்குங்க, பூ இருக்கும். இது நல்ல பேதி எடுத்தா கூட போகாதவங்களுக்கு இதுல சட்னி அரைச்சு காலையில சாப்பிட்டோம்னா இடி மின்னல் மாதிரி அப்படி வெடிச்சு செதறிடும். அந்த அளவுக்கு அந்த பெருங்குடலை வந்து சுத்தப்படுத்தி வெடிச்சிருது, சுத்தமாக்கிடுது. அதனால வெடினா நீங்க ஒன்றும் பயந்துட வேண்டாம், அனுபவிச்சிருக்கோம். குழந்தைகளுக்கும் கொடுத்துருக்குறோம். இப்படி குழந்தைகளுக்கு கொடுத்து பெரியவங்களுக்கு கொடுத்து அப்படியே பெருங்குடலை சுத்தப்படுத்துறதுல மிகச்சிறந்ததாக இருக்குது. அதனால இது எல்லா இடங்கள்லயும் கிடைக்குது. அந்த இலை பாத்தீங்கன்னா ஆடு நல்லா விரும்பி சாப்பிடணும். உடைச்சிங்கன்னா பால் மாதிரி வரும். நான் ஒரு வருடத்துக்கு முன்னாடி ஒரு பள்ளிக்கு வகுப்பெடுக்க போயிருந்தேன். அதுல துணியை துவைக்கிறதுக்கு இந்த பொடியை வந்து காய வச்சு கொண்டு வந்திருந்தாங்க. அந்த அளவுக்கு அழுக்கு போகல, நானும் துவைச்சு பார்த்தேன், லேசா போகுது. அப்போ உள்ள அந்த அழுக்குகளை அடிச்சு துவைச்சு வெளியில கொண்டு வர்றதுல வந்து இந்த இலை வந்து மாமருந்தாக இருக்குது. அதனால அளவா போடுங்க. ஒரு நபருக்கு வந்து ஒரு 10 இலை இருந்தா போதும். கூட வந்து தேங்காய் வச்சு அரைச்சிக்கலாம். சட்னி நல்லா சுவையா இருக்கு, நல்லா இருக்கு. நாங்க செஞ்சு சாப்பிட்டுருக்கோம். அதனால இது பயன்படுத்துங்க. பெருங்குடல் சுத்தமானதானங்க மனதுக்குள்ள போக முடியும். நம்ம இவ்வளவு நாளும் பார்த்துக்கிட்டே இருந்தது உடல், உணவு, பயிற்சி முறைகள், இப்படி போயிட்டே இருந்தோம். அடுத்தடுத்து வரக்கூடிய நிலைகள்ல வந்து இன்னொரு நிலை நம்ம எட்ட வேண்டியது இருக்கு. எப்பவுமே வந்து ஆசன பயிற்சி, கிரியா பயிற்சி, அப்படி உணவு அப்படிங்கிறது இல்லாம அதை கடந்தும் என்ன நிலைகள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அடுத்தடுத்து வந்து அந்த நாளமில்லா சுரப்பி மண்டலம் சொல்லுவாங்க. அந்த முதுகுத்தண்டை வழியாக போய்கிட்டு இருக்கக்கூடிய மூலாதாரம், சுவிட்டாதானம், மணிப்புரகம், அனாதகம், சித்தி, ஆக்ஞை, சகசாரம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து மையமாக எல்லா நரம்புகளும் இணையக்கூடிய நரம்புகளாக இருக்கு. அந்த மையங்களை வந்து அந்த சுரப்பி மண்டலங்களை வந்து எப்படி சுரக்க வைக்கிறது அப்படிங்கிறதுக்கான பயிற்சிகளாக நம்ம அடுத்தடுத்து கொண்டு வர்றோம். அதனால நீங்க இதனால் வரைக்கும் அந்த உணவு முறைகளாகட்டும், இந்த கிரியா பயிற்சி ஆகட்டும், மூச்சு பயிற்சி ஆகட்டும், நீங்க செய்தவங்களுக்கு அடுத்த நிலையில வந்து நீங்க உயர்வதற்கு அது நிச்சயமாக துணை செய்யும். இல்லைன்னா இதுவும் உங்களுக்கு கைகூடாது, அதுவும் கைகூடாது. அதனால வந்து முறையாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த நிலைக்கு வந்து நம்ம தயாராகும். அப்படி ஒரு காற்றோட வந்து இணையறதுக்கு இந்த பிரபஞ்சமும் இந்த சிற்றாக இருக்கக்கூடிய பிரபஞ்சமும் ஒத்து போகிறதுக்கு வந்து துணையாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிவிச்சுக்கிறோம். கட்டாயம் வந்து இன்னொரு 4-5 நாட்கள்ல வந்து பயிற்சி முறைகள் வந்து மாற்றி அமைக்கப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்துல பதிவிடுறோம். அதோட வந்து ஒரு 15 நாட்களுக்கு கிட்டத்தட்ட இந்த சுவை மருத்துவம், உள்வெளியுறுப்பு, நிறங்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறோம். எதை எடுத்தாலும் நான் ஒருத்தருக்கு மருத்துவம் பார்க்கிறேன் அப்படின்னா நான் இதுல இருந்துதான் பார்க்கிறேன். எனக்கான தெளிவு வந்து இதுக்குள்ளதான் கிடைச்சது. அதனால உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு போச்சு, உங்களுடைய புரிதல் எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறத வந்து நான் இன்னைக்கு கொடுக்கலைன்னா கூட பரவாயில்ல, நாளை மறுநாள்ல
எது எதுக்கு எது சுவை உறுப்பு, எது எது வெளியுறுப்பு அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும். பரவாயில்ல, முன்னேறி இருக்கிறாங்க, வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க, அடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு ஆக்க சக்தியாக காலையில எழுந்திருக்கும் பொழுது ஒரு உற்சாகத்தோட எழுந்திருக்கணும் இல்லையா? நானும் ஒரு திருப்தி அடையணும்ல. எங்களுக்கு என்ன திருப்தி அப்படின்னா, நீங்க பயனடைகிறீங்க இல்லையா, நீங்க வெளிப்படுத்துறீங்க இல்லையா, அந்த வெளிப்படுத்துறது வந்து நிச்சயமாக அது பரவலாக்கப்படும் பொழுது அது இன்னும் கூடுதலான அதுக்கான ஆற்றலாக உருவாகும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சிருக்கிறேன். நானும் ஒரு சுயநலத்தோடு செய்யறேன் அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்க நான் கொடுக்கறத வந்து திரும்ப நான் கேட்பேன். அதனால நான் கொடுத்தத வந்து நீங்க வெளிப்படுத்தணும். ஏன்னா ஒரு மாணவர்களுக்கு கொடுத்தா கூட நாங்க இந்த வாரம் கொடுத்தோம்னா அடுத்த வாரம் போன வாரம் என்ன சொன்னா அடுத்த வகுப்பு அப்படிதான் கொடுக்குறோம். இது 9th 11th 12th நாங்க இதை கொடுத்து ரிசல்ட் எடுத்துக்கிறோம். பக்காவான ரிசல்ட். அப்படியெல்லாம் பள்ளிகளை நாங்க கொடுத்து அனுபவப்பட்டதுனாலதான் இந்த சாட்டை மறுபடியும் நம்ம உங்ககிட்ட வந்து வெளிக்காட்டிக்கிட்டே இருக்கேன். அதனால வந்து நீங்க அப்படி வெளிப்படுத்துங்க அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நல்ல ஒரு கருத்தை அளித்த ஆசான் கண்ணப்பன் ஐயா அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்று நம்முடன் 3 நாட்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி எலைட் சங்கத்தின் தலைவர் ஜெயக்குமார் அவர்கள் சில கருத்துக்களை கூற அழைக்கின்றோம். பாண்டிச்சேரி எலைட் சங்கத்தின் தலைவர் ரோட்டேரியன் ஜெயக்குமார். ஓகே சார், லிங்க்ல இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. செயலாளர் ரோட்டேரியன் சரவணன் அவர்கள் தங்களது கருத்துக்களை கூறுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். செக்ரட்டரி சரவணன் சார், அதாவது தொடர்ந்து 3 நாள் வந்து இந்த பயிற்சியை வந்து கண்ணப்பன் ஐயாவும் சரவணன் சாரும் வீடியோ மூலியமா நமக்கு வந்து கரெக்டா டைரக்டாவே செஞ்சிட்டு இருக்காங்க. கண்ணப்பன் ஐயா செய்யற மாதிரியே சரவணன் சாரும் வந்து டெய்லி 3 நாளும் வந்து இந்த பயிற்சி வந்து வீடியோ மூலியமா நமக்கு வந்து செஞ்சு சிறப்பா ஒரு பயனிலுக்கு கொடுத்தாங்க. சந்தோஷம். உங்களோட கருத்தை சொல்லுங்க சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாகட்டும். இன்றைய தினம் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியுடன் இணைந்து ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி எலைட் சங்கமும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கிறோம். முதலாவதாக இந்த ஜாயிண்ட் ப்ராஜெக்ட் அருமையாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் ரொட்டேரியன் திருமுருகன் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இந்த யோக பயிற்சியும் இயற்கை வாழ்வியல் முறையையும் அருமையாக நடத்தி கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் அவர்களுக்கும் அவரது துணைவியார் அவர்களுக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி எலைட் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வு ஒவ்வொரு மனிதருக்கும் மிகவும் முக்கியமான நிகழ்வு. இதில் மனிதர் இயற்கை வாழ்வியல் முறையை அருமையாக விளக்கம் கொடுத்து இங்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது இல்லாமல் டைட்டில் அருமையாக உண்மையில் உன்னுடன் அருமையாக சொல்லியிருக்கிறார்கள். இது என்ன தெரிவிக்கிறதுன்னா, உங்களை நீங்கள் நேசியுங்கள், உங்கள் உடலை நீங்கள் பேணுங்கள், அப்பொழுதுதான் நல்ல ஒரு வாழ்வியல் முறைக்கு வர முடியும் என்பதை சுசுரமாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொருவரும் நிறைய கனவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அதனால் முதலில் உங்களுடைய உடலை பேணுங்கள், அப்பொழுதுதான் உங்கள் கனவுகளை நினைவாக்க முடியும். மேலும் இங்கு இயற்கை சார்ந்த மருத்துவ குறிப்புகள் மிகவும் அருமையாக கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் வந்து இந்த அந்த அலோபதி என்று சொல்லக்கூடிய ஆங்கில மருந்துகள் நிறைய சைடு எஃபெக்ட்கள் இருக்கிறது. அதற்கு வருமுன் காப்பமாக இந்த இயற்கை மருத்துவத்தை அவசியம் ஃபாலோ செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த யோக பயிற்சி அளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
நன்றி நன்றி சார். நல்ல கருத்துக்களுக்குரிய சரவணன் சாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியும் இன்று இணைந்து நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி இலை சங்கத்திற்கும் மற்றும் நமக்கு இந்த சிறப்பான நல்ல கருத்துக்களை கூறிய ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் தொகுப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை இணைவோம் என்ற சந்திப்பில் இணைவோம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க நன்றி. நன்றிங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா கண்ணப்பன் ஐயா, இன்னைக்கு ஒரு மூலிகை கொண்டு சொன்னீங்கன்னா அந்த பேர் சொல்லும் போது உங்களுக்கு வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. அந்த மூலிகை என்ன ஐயா? கிராமங்கள்ல பால் போடுன்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஆமா, மிளகு மாதிரி இருக்கு. ஓகே ஓகே. எல்லா இடங்கள்லயும் இது தானாக வளரும். பாருங்களேன், இப்படி ஒற்றையா கூட போகும். இப்படி இருக்கு பாருங்க. பெரும்பாலும் இந்த ஒற்றையா இருக்கிறது நிறைய இருக்கும். வயல்கள்ல இருக்குங்க. ரொம்ப சாதாரணமா இருக்கும், எளிய முறையில வளரும். கொஞ்சம் மேடு காட்டுல, அதாவது குரங்காடுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இடங்கள்ல வராது. தண்ணி இருக்கக்கூடிய இடங்கள்ல, நெல் காட்டுக்குள்ள, வயல் காட்டுக்குள்ள வந்து நிறைய கட்டாயம் கிடைக்கும். அதனால பயன்படுத்தி ஐயா. பால் மூலிகை பேர் ஐயா? ஐயா அது பால் போடுன்னு தான் சொல்லுவாங்க. இப்படி உடைச்சோம்னா பால் வருங்க. வெள்ளை கலர்ல அங்க பாருங்க, பால் வருது பாருங்க. பாருங்க, பால் வந்துடும். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. இந்த அளவா போடுங்க. ஒரு நபருக்கு வந்து ஒரு 10 இலை போட்டீங்கன்னாவே போதும். இப்படி 10 இலை போடுங்க. சரிங்க ஐயா, சரிங்க. ரொம்ப நன்றி ஐயா. நன்றிங்க, நன்றிங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். நன்றிங்க சார். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சார் வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. மூலிகையோட பேர் இன்னொரு முறை சொல்றீங்களா ஐயா? ஆமா, பால் போடு. பால் வர்றதுனால, இப்படியோட சின்ன பால் வர்றதுனாலயே இதுக்கு பேர் வந்து அந்த பெயர் சொல்லாக அமைஞ்சிருக்கு. பால் போடு பாருங்களேன். வெச்சாவே பால் தெரியுது பாருங்க. தெரியுதுங்களா? பால் தெரியுது பாருங்க. பால் போடுங்கம்மா. சரிங்க, சரிங்க. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். மீட்டிங் எண்ட் பண்ணிக்கலாம் தலைவரே. ஓகே ஓகே ஓகே.